ஆனால் செம்மையாக இருக்கும். பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பாட்டு வந்துட்டு இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதுதான் புஷ்பா வந்துட்டு எதிர்பார்க்குறோம். பாசில் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சூப்பராக பண்ணியிருந்தாப்புல, ஹீரோவுக்கு ஈக்குவலாக வந்து பாசில் தான். இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து நல்லா பண்ணியிருந்தாருன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நேட்டிவ்ல தான் அந்த ஸ்மக்லிங் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ செகண்ட் பார்ட்டில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஸ்மக்லிங் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ப்ளஸ் வந்து அவர் பெரிய டான் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன வித்தியாசம்? புஷ்பா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி எஃபெக்டாக இருக்கும் புஷ்பா. புஷ்பா புஷ்பா ஆச்சு எத்துக்கும் அடங்காதோண்டா. இது வந்து இப்போ சில கேஜிஎஃப் மாதிரியான ரிசம்பிளன்ஸ் வந்து அந்த சிட்டிக்குள்ளேருந்து வர மாதிரி இருந்தால் அந்த புஷ்பாவுடைய ஒரிஜினாலிட்டி போயிடுமோன்ற ஒரு டவுட் இருக்குது. பட் ட்ரைலர் மேக்கிங் ஓகே, பக்கம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஹைப் நல்லாவே இருக்குது. ஓகே, புஷ்பா ட்ரெய்லர் பார்த்து வெறித்தனமாக இருக்குது. சவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு என்னவோ ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் வந்து பயங்கர கலெக்ஷன் கொடுத்துரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். புஷ்பான்னா ஃப்ளவர்னு நினச்சிங்களா? ஃபயர். ஓகே, புஷ்பா ட்ரெய்லர் பார்த்து வெறித்தனமாக இருக்குது. சவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு என்னவோ ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் வந்து பயங்கர கலெக்ஷன் கொடுத்துரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அது இல்லாமல் அவரோட ஸ்டைலு எல்லாமே வந்து இந்த வாட்டி வேறு லுக்கில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கங்குவா அப்படின்னு ஒரு படம் வந்து ஒரு பெரிய நடிகரோட பையன் அவர் சூர்யா அவரை வச்சு எடுத்து தமிழ்நாட்டில் தமிழ் படம் ஓட மாட்டேங்குது. இந்த மாதிரி படங்கள் இல்லைங்க, தமிழ் அந்த மாதிரிலாம் பிரிச்செல்லாம் பேசலை. அதில் வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணியிருக்காங்க. இப்போ பாகுபலியும் வச்சுக்கோங்களேன், அவங்களும் நல்ல ஸ்டோரி தான். அதை வந்து கரெக்டாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி தான் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், இப்போ இந்த மாதிரி தான் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும், அப்போ தான் பார்ப்பாங்க, வியூவர்ஸ் வருவாங்க அப்படின்னு கரெக்டாக கொடுக்குறாங்க. அதை வந்து கரெக்டாக பிடிச்சி இங்கே பண்ணாலும் சூப்பராக இருக்கும். புஷ்பா ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 2 சாங் இட்டு ஏங்க இப்போ ட்ரெய்லரை பார்த்தீங்களா? ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்சு இது வந்து வேற லெவல் ஹிட்டாக தான் கண்டிப்பாக அடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து புஷ்பா பார்க்கணும், நானே 4-5 வாட்டி பார்த்துறேன். இப்போ செகண்ட்லாம் வந்துச்சுன்னா வீட்டிலலாம் இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. ஃபேமிலியோடு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக்வர்ட் சீன்ஸ் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அந்த அளவுக்குலாம் வல்கராலாம் இருக்காது. ஸோ டைலாக்கெல்லாம் ஒவ்வொரு டைலாக்கும் வந்து ஃபீல் பண்ணி எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆடியோ லான்ச்சு அலற விட்டுருக்கானுங்க. படம் எந்த அளவுக்கு அலறும்? படம்லாம் வந்து தேட்டர்ல எல்லாம் உட்காரவே முடியாது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாஸ் கலெக்ஷன் கண்டிப்பாக பாருங்க. இன்னும் வரல தானே, எனக்கே தெரியாது. புஷ்பா தான், வேற எதுவும் இல்லை. புஷ்பா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இம்ப்ரெஸ் ஆனது என்னன்னா காடு சார்ந்த மாதிரியான இடங்களுடைய இதுதான். ஏன்னா சிட்டியில் இருக்க இந்தியா பார்த்தவங்களுக்கு அந்த ஒரு பேக்ரவுண்டில் வந்து படம் ஃபுல்லாக போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து இப்போது சில கேஜிஎஃப் மாதிரியான ரிசம்பிளன்ஸ் வந்து அந்த சிட்டிக்குள்ளேருந்து வர மாதிரி இருந்தால் அந்த புஷ்பாவுடைய ஒரிஜினாலிட்டி போயிடுமோன்ற ஒரு டவுட் இருக்குது. பட் ட்ரைலர் மேக்கிங் ஓகே, பக்கம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஹைப் நல்லாவே இருக்குது. எதிர்பார்க்கலாம், அதோட நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஐயோ ஆமாம், உண்மையாக சொல்ல போனால் ஃபகத் ஃபாசிலுடைய அந்த கேரக்டருக்கான ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பார்ட்டி இருக்கு புஷ்பா. இந்த படத்தில் அதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே படம் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ஃபகத் ஃபாசிலுக்கு அந்த ஈக்குவாலிட்டி இருக்கணுன்றது எல்லாருமே எதிர்பார்த்தது. செகண்ட் பார்ட்டில் எக்ஸ்பெக்டேஷனில் அதுவும் ரொம்ப முக்கியமானது. அந்த எண்டிங் வந்து கிராண்டாக கம்ப்ளீட் ஆகணும். அடுத்த இதில் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ட்டி இருக்கு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நேட்டிவ்ல தான் அந்த ஸ்மக்லிங் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ செகண்ட் பார்ட்டில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஸ்மக்லிங் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ப்ளஸ் வந்து அவர் பெரிய டான் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ சாதாரணமாக இருந்த மாதிரி சாதாரண லெவல்லேருந்து ஒரு மிடில் லெவல் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காமிச்சிருப்பாங்க. மிடில் லெவல்லேருந்து ஒரு டான் லெவல் அல்டிமேட்டாக போகிற மாதிரி இதில் செகண்ட் பார்ட்டில் காமிக்கிற மாதிரி இன்டர்நேஷனல் இருக்குதான் ஃபர்ஸ்ட் வச்சு நிப்பாட்டி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இதில் வந்து எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? இன்னும் நிறைய இருக்கும்னு தோணுது எனக்கு. இந்த ட்ரெய்லர் பார்க்குறது பிரமாண்டமாக இருக்குதா? எப்படி நல்லா பண்ணிடுறாரு, ஒர்க்கு நல்லா பண்ணிடுறாரு. கிராண்டாக இருக்குது.
இதுக்கு என்ன வித்தியாசம் புஷ்பா? இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி எஃபெக்டடாக இருக்கும் புஷ்பா. இல்லை பகத் பாசிலுக்கும் அந்த போலீஸ்க்கும் இவருக்கும் தான் வந்து லாஸ்ட்டை பிடிச்சி நிப்பாட்டுவாங்க. இதில் வந்து அந்த இது கண்டினியூ எவ்வளோ அவங்க 2 பேருக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? போலீஸும் 2 பேர் ஃப்ரெண்டு தானே சார், கடைசி வரைக்கும் அதையும் பார்த்துடலாம் சார். இல்லை அதில் பகத் பாசிலுக்கும் இவங்களுக்கு தான் 2 பேருக்கு வந்து மோதுற மாதிரி எடுத்திருப்பாங்க அவங்க மனைவி. ஜெயிக்கிறது நீ ஹீரோ தானே சார். அதில் வந்து சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருந்து ஒரு கேங்ஸ்டராக மாறி இருப்பார். இதில் வந்து எப்படி சார் உழைக்கிற ஜனங்களுக்கு தானே சார் நம்ம உண்மையாக வரும். நல்லது பேசுனா இப்படி தான் சார் இருக்கும். டைலாக்லாம் எப்படி சார் பார்க்கும்போது? டைலாக்லாம் எப்படி இருக்கு? ஹைலைட் சார், ஹைலைட் சார் செம்ம. ஆனால் அந்த போன தடவை வந்த மாதிரி அப்படியே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். ஆனால் செம்மையாக இருக்கும். பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி அப்படி. புஷ்பாங்கிறது பேர் இல்லை. பாட்டு நல்லா இருந்தது. 2வது பாட்டு வந்துட்டு இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதுதான் புஷ்பா வந்துட்டு எதிர்பார்க்குறோம். பாசில் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. புஷ்பானா பிராண்ட். ஹீரோவுக்கு ஈக்குவலாக வந்து பாசில் தான். இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து நல்லா பண்ணியிருந்தாருன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 சாங் ஹிட்டு. அந்த சொல்கிறேன் ஹிட்டு. நீ பாக்குற எங்க போற எஃபர்ட் கொடுக்கணும்னு சொல்றேன். நாம நல்லா என் தங்கத்தை கூடு 2 தங்கமும் வந்துடும். புஷ்பா போடுதா ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, 2வது பாட்டு ஜெயிச்சு 2வது அதே கேக்குறோம். அதே எஃபர்ட் நாங்க எதிர்பார்க்கணும். அது அவங்க கொடுக்கணும்ல. அந்த எஃபர்ட் அவங்களே அதை திருப்பி கொடுக்கட்டும். கொடுத்தா நல்லது தான். எல்லாரும் நல்லா தான் இருக்கு. அதே எஃபர்ட் கொடுக்கணும் அவங்க. புஷ்பா ஃபர்ஸ்ட் செம்மையா இருக்கும். செகண்ட் பார்ட் அதை விட டபுள் மடங்கு ஹைலைட்டா இருக்கும். நாங்க எதிர்பார்க்கறோம். ஹைலைட்டா இருக்கும். ஃபயர் தானே. ஏங்க இப்போ ட்ரெய்லரை பார்த்தீங்களா? ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்சு இது வந்து வேற லெவல் ஹிட்டாக தான் கண்டிப்பாக அடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து புஷ்பா பார்க்கணும். நானே 4-5 வாட்டி பார்த்துறேன். இப்போ செகண்ட்லாம் வந்துச்சுன்னா வீட்டிலலாம் இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. ஃபேமிலியோடு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக்வர்ட் சீன்ஸ் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அந்த அளவுக்குலாம் வல்கராலாம் இருக்காது. ஸோ டைலாக்கெல்லாம் ஒவ்வொரு டைலாக்கும் வந்து ஃபீல் பண்ணி எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அலற விட்டுருக்கானுங்க. படம் எந்த அளவுக்கு அலறும்? படம் எல்லாம் வந்து தேட்டர்ல எல்லாம் உட்காரவே முடியாது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாஸ் கலெக்ஷன். கண்டிப்பா பாருங்க. இன்னும் வரல தானே எனக்கே தெரியாது. புஷ்பா தான், வேற எதுவும் இல்லை. சூர்யா இந்த படம் கங்குவாக்கு மைனஸ் யார் காரணம் நினைக்கிறீங்க? தயாரிப்பாளரா, டைரக்டரா, நடிகரா? இல்லை ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சினிமாவில் இருந்துட்டு நம்மளே வந்து தப்பாக சொல்லக்கூடாது. ஸ்டோரி வந்து நல்ல ஸ்டோரி. கொஞ்சம் சவுண்டு அது இல்லாமல் சும்மா எல்லாரோட கம்ப்ளைண்ட்டுமே அதுதான், கத்திக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. கொஞ்சம் ஒரு ஸ்டோரியாக சொல்லியிருந்தா கொஞ்சம் ஈஸியாக கன்வே ஆகியிருக்குமோன்னு எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன். அவ்வளோதான். இருந்தாலும் நம்ம வாழ்றது சினிமாவில் என்னன்னா, படம் பார்க்குறோம், பிடிக்கலாம், நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு போயிடும். அதை விட்டு ஒரு கட்டத்தை மீறி இன்னைக்கு ஃபோன் குழந்தைங்க கையிலலாம் இருக்கு. அப்படின்றப்போ தகாத வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அது வந்து தப்புங்க. பர்சனல், என்னோட பர்சனல். எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னா அது என்னோட பர்சனல். ஓகே, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். அது ஒரு நல்ல விஷயங்கள். பிடிக்கலையா கம்முன்னு வாயை மூடிட்டு போக வேண்டியதுதான். அது வந்து மற்றவங்களுக்குலாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அது இல்லாமல் அதில் நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. அவங்களோட உழைப்பும் வேஸ்ட்டாக தான் போகுது. தேவையில்லாத வார்த்தைங்கள்லாம் அதிகமாக பேச வேணாம். அவ்வளோதான். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு சொல்லுங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. எதுவும் பேச வேணாம், ஷேர் பண்ணிக்க கூட வேணாம், சைலண்டாக போயிடுங்க. ஏன்னா நம்ம பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபா காணா போனாலே ஃபீல் பண்ணுவோம். ஒரு பல லட்சம் கோடி போட்டு எடுக்கிற பணத்தை வந்து நம்ம எவ்வளோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனை பாருங்க. அந்த வெயிலெல்லாம் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸை போட்டுலாம் நம்மளால இருக்க முடியாது. அவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க. ஸோ அதுக்காகவாச்சும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கணும், ரிக்வெஸ்ட் பண்ணோம். அவ்வளோதான். சவுண்டு அவர் கம்மி பண்ணால் சரியாக இருக்கும்னு அவர் சொன்னார். மெயின் என்னென்னா ஸ்டோரி நல்லா இருந்தால் சவுண்டு நீங்கள் அதிகமாக வச்சா கூட பயங்கரமாக பார்ப்பாங்க சார். பாகுபலியே இந்த புஷ்பாலாம் பாருங்கள், சவுண்டு அதிகமாக வச்சாலும் சில சீன்ஸில் அதில் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க கங்குவான்னு. அதுதான் கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை.